அனைவருக்கும் வணக்கம். நான் அர்ச்சனா, மனித மதிப்பு அறக்கட்டளை நிறுவனர். எனக்கு ஒரு சின்ன மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி. நம்ம ஏற்கனவே சாலையோரத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள், இயலாத மக்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு ஒரு 150க்கும் மேற்பட்டவங்களுக்கு தினமும் நம்ம கையாலேயே சமைச்சு நம்ம மரச்சக்கு கடலெண்ணெய் பயன்படுத்தி அதை கொண்டு போயிட்டு நேரடியாகவே இல்லாத மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அங்கே திருநின்ற ஊரில் அரத்திநகமில் குழந்தைங்களுக்காக அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்காக ஒரு பாதுகாப்பு இல்லம் ஒன்று கட்டியிருக்கோம். அதுக்கான உரிமம் பெறதுக்காக நம்ம ரொம்ப நாளாக குழந்தைங்கன்றதுனால நிறைய யோசிக்கிறாங்க. இன்னொன்று அது அரசு மூலியமாக தான் நம்மளுக்கு அந்த உரிமம் வரணுன்றதுனால நிறைய உள்ள சிக்கல்கள் இருக்குது. யாரை போய் பார்த்தாலுமே சரியான ஒரு நெறிமுறையை காட்ட மாட்டுறாங்க. அந்த வழிமுறைகள் தெரியாமல் நான் நிறைய நாள் தத்தளிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு 3 லைசன்ஸ் எடுத்துட்டோம். இப்போ இன்னொன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு கொடுத்துருக்கோம். அவங்க திருவூர் இருக்கிற ஆர்ஐ போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் அவங்களோட நம்பரே இப்போ தான் கிடச்சிருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதை தெரிவிக்கிறதுக்காக சொல்கிறது. சரி, நம்ம அடுத்து இதை மட்டுமே நம்பி நம்ம அப்படியே இருக்க வேணாம். மக்களுக்கு சேவை செய்யணும், ஏதாவது ஒரு நல்ல வகையில் சேவை செய்யணும். அந்த ஒரு வகையில் இப்போ பொதுமக்களுக்கு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா, ஒரு கடை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இப்போ தான் கடை கிடச்சிருக்கு. எங்கன்னா வில்லிவாக்கமில் சிட்கோ நகரில் அந்த மெயின்லேயே நிறைய குடிசை பகுதிகள் இருக்குது. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 200-300 குடும்பங்கள் கிட்டே இருக்கும். எல்லா மாணவர்களும் பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கிறவங்க தான். ரொம்ப இந்த கூலி வேலை செய்கிறவங்க. எனக்கு ஒரு வேளை உணவுக்கு வாங்குறதுக்கும் அது எங்கேருந்து வருது, எப்படி வருன்றதோட கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் இதெல்லாம் மனசில் வச்சிட்டு இருக்கிறதுனால அந்த மக்களுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா இப்போ விலைவாசிகள் எல்லாம் ரொம்ப ஏறிட்டுருக்கு. அதனால் என்னால் முடிஞ்சதை பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களோட உதவியால். இப்போ நம்ம 9 வருஷமாக இந்த சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட உதவிகளால் தான் இலவசமாக உங்களுக்கு உணவு கொடுத்துட்ருக்கோம். இப்போது இந்த மக்களுக்கு இலவசமாக இல்லாமல் ஒரு 10 ரூபா டோக்கன் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு, அந்த 10 ரூபா எதுக்குன்னா அந்த கடை வாடகை கட்டுறதுக்கு, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்ட இருந்தே வாங்குவோம். ஏன்னா நம்ம கையேந்தி வாங்குறோனோ இல்லை இலவசமாக வாங்குறோன்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த காரணத்துக்காக அதனால் உங்களுடைய உதவிகளால் மறுபடியும் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நம்ம இந்த ஏழை எளிய மக்களுக்கு அந்த சாப்பாடு செலவை கம்மி பண்ணி அவங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு தங்கம் சேர்த்து வைக்கிறதுக்கோ இல்லை படிப்பு செலவுக்கோ வேறு ஏதாவது ஒரு மாதம் அவங்களுக்கு ஒரு மளிகை சாமான் வாங்குகிற செலவு குறைக்கப்படலாம். நம்மளால் முடிஞ்சது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்கிற மாதிரி நம்ம இதை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியணும். ஏன்னா ஆதரவு கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் மேற்கொண்டு எல்லாமே செய்ய முடியும். ஏன்னா நான் கடை இப்போது பார்த்து வச்சுருக்கேன். நல்ல லொக்கேஷனில் இருக்குது, நல்ல இடம், நல்ல வசதியாக சமைச்சிக்கலாம். உள்ளே கொஞ்சம் பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கும் வசதிகள் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வாடகையும் ஓரளவுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த உணவு நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுடைய உதவிகள் தேவைப்படுது. உங்களால் முடியும். நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா நான் இதில் அடுத்தது ஒரு அடி எடுத்து வைக்கலான் இருக்கேன் உங்களோட உதவிகளால். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக நெருடலாக இருந்த ஒரு விஷயம் இந்த நம்மளே இப்போ எதனா ஒரு தேவையானதை வாங்குறதுக்கே கொஞ்சம் திணறோம். ஏன்னா நிறைய கடன்கள் இருக்குது, குடும்பத்தை நடத்தணும் எல்லாமே. ஆனால் அந்த அடித்தட்டு மக்கள், அந்த தினமும் கூலி வேலை செய்கிற மக்கள் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டுட்டு ஒரு வேளை உணவுக்காக இன்றைக்குமே அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு 4 இட்லி 5 இட்லி 10 ரூபான்ற ஒரு இதில் கொடுக்கும்போது, ஒரு மதியானம் ஒரு வேளை சாப்பாடு 10 ரூபான்னு கொடுக்கும்போது, இரவு உணவு ஒரு 10 ரூபான்னு கொடுக்கும்போது ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபாலேயே வயிறார சாப்பிட்றலாம். அந்த குழந்தைங்களுக்கு அந்த காசை எடுத்து வச்சாங்கன்னா வரப்போகிற நாட்களில் அந்த குழந்தைங்களுக்கு அது ஏதாவது உதவும். அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம செய்கிற ஒரு முன்னேற்பாடு இது. இதை நினச்சி தான் நான் இதை தொடங்குகிறேன். இதில் எந்த லாபகர நோக்கமும் எனக்கு கிடையாது. முழு அர்ப்பணிப்போட இந்த சேவையில் வந்தாச்சு. அதனால் இதை தொடர்ந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
குழந்தைங்களுக்கான அந்த உரிமம் அது கிடச்சி நம்ம அங்கே குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிறதுக்கும் அது கண்டிப்பாக ஆள் போடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ்ன்றதுனால இப்போதைக்கு நம்ம இந்த இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு வந்து உணவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கடையை போய் பார்த்துட்டேன். நான் வந்து அதுக்கு அட்வான்ஸ் ரெடி பண்ணணும், கடைக்கு அந்த தட்டுங்கள்லாம் வாங்கணும், இந்த மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. அதனால் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களா, இதை பண்ணலாமா என்னன்றது எனக்கு கருத்தில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதையும் வச்சு நான் என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பண்ணுறேன். இது வந்து நம்ம முன்னோர்களுக்காகவும் நம்ம கூட இருக்கிற சக மனுஷங்க எல்லாருமே நல்லா சாப்பிடணுன்றதுக்காகவும், குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் பண்ணுறது. உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன கருத்தாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஆரம்பிப்போம். நல்லபடியாக வருதான்னு பார்ப்போம். உதவிகள் தொடர்ந்து கிடைச்சதுன்னா அது சிறப்பாக வழி நடத்துவோம். நன்றி.